ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 days weight loss challenge டே 32. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வந்து நான் சொல்ல போறேன். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். சில டவுட்ஸ் இருக்குது, பாத்திரலாமா? வெத்தலை வந்து எப்படி வந்து தொட்டியில வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. கொஞ்சம் ரொம்ப வெயில் இல்லாம நார்மலா இருக்கிற மாதிரியான இடத்துல வந்து வைங்க. கரெக்டா தண்ணி ஊத்துங்க. ஸோ மற்றபடி நாங்கள் இதுல எதுவுமே பண்ணலைங்க. நல்லா இருக்குது. கோயிலுக்கு வந்த சிஸ்டர் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் ஆனால் பார்த்தேங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு சிலரை பார்க்க முடியாமல் போயிருந்திருக்கலாம். ஏதோ பர்சனலாக பேசணுன்ற மாதிரி ஏதோ சொன்னீங்க. ஸோ டெல்லி தமிழச்சி அஃபிஷியல்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் பேசுங்க, சரிங்களா? வெயிட் செக் பண்ணது சூப்பர் சொல்லுவீங்களா? அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம என்கரேஜ் பண்ணிக்கணும்ல. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 2 வாரமா பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல, அவங்க என்னை கலாய்க்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏதாவது நான் சொன்னாலுமே நீங்க ஏன் சிஸ்டர் கோச்சிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல என்னன்னு எனக்கு புரியல. என்னன்னா, நைட்டு வெயிட் வந்து செக் பண்ணி காட்டுங்க. எனக்கு சாயங்காலம் மறதி ஞாபகமா இருக்கிறது இல்லை. ஆக்சுவலா நான் அதுக்கு ரீசன் சொல்லிட்டேன். 1 கிலோ 2 கிலோ கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆதான் காட்டுன்றத சொல்லிட்டேன். ஒரு கமெண்ட் மட்டும் இல்லைங்க, அது 10 கமெண்ட் போடுறீங்க நீங்க, சரிங்களா? அதையே சொல்லிட்டு அப்ப இது என்னை வந்து வேணும்னே பண்றீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. 10 கமெண்ட், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வீடியோ எப்போ வரும்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கீங்க, எனக்கு ஓகே. பட் நான் ஒரு கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன். அகெயின் போட்டுட்டே இருக்கீங்க, சரிங்களா? அது ஒண்ணு. அது எதுக்குன்னு தெரியல. என்னை கலாய்க்கிறாங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் இன்னைக்கு என்ன காலைல பிரேக்ஃபாஸ்ட், நாளைக்கு வீடியோல அதான் வரப்போகுது. அதே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது எல்லாமே என்னன்னு செப்பரேட்டா கேக்குறீங்க. அதுக்கப்புறம் ரெட் ரைஸ் புட்டு போன வாரமே நான் அதுக்கான பதில் சொல்லிட்டேன். ரெட் ரைஸ் புட்டு வந்து சாப்பிடலாமா கேட்கும்போது எந்த வகையான சுகர் ஆட் பண்ணாம இது இருக்குல்ல தேங்காய் மட்டும் போட்டு சாப்பிடணுன்றதையும் அதையும் நான் தெளிவுபடுத்திட்டேன். அதை இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க திருப்பி. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, ஏன் மனநிலைமை யோசிச்சு பாருங்க. நான் எவ்வளோ கமெண்ட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் யூடியூப் எல்லாத்துக்குமே கமெண்ட் பண்ணுவேன், உங்களுக்கே தெரியும். இப்போ என்னன்னு தெரியல, யூடியூப்ல சம்டைம் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணும்போது எரர்னு காட்டும், சரிங்களா? அப்படி இருந்தும் நான் வந்து வெயிட் பண்ணி பொறுமையா இவ்வளோ வேலைகளையும் அதையும் பார்த்து நான் வந்து பண்றது எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம். பட் இன்னைக்கு கலாய்க்கிறாங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சொல்லியிருப்பேன். ஒரு கொஸ்டினை ஒரு தடவை கேட்டேன். எல்லா வீடியோலயும் அதே கொஸ்டினை கேட்டு வைக்கிறாங்களா? எல்லா வீடியோலங்க ஒரு 10 வீடியோல அதே கொஸ்டினை ஒரே டயத்துல போடுறாங்க போல இருக்கு. டப்புக்கு. நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டேன். எப்படி முடியும் சொல்லுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க என்னை கலாய்க்கிறாங்க என்னன்னு தெரியல. அகைன் கேட்கறாங்க. அடுத்த நாள் வீடியோல நான் என்ன சாப்பிட போறேன்றது வரப்போகுது. நான் எவ்வளவு கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்றேன். அதையுமே நான் வந்து சொல்லிட்டே இருந்தா நான் வீடியோ பண்றதுல என்ன இருக்கு சொல்லுங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா நான் இதை கேட்டேன். நான் என்ன சிஸ்டர், நான் அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் கேட்டேன். சிஸ்டர் வெயிட் தான் அதை செக் பண்ணி சொல்லிட்டேன். அப்ப ஏன் சிஸ்டர் கோச்சுக்கிறீங்க? இது கோச்சுக்கிறது இல்லைங்க. நீங்க என்னையதான் வந்து வச்சு செய்றீங்களா இல்ல என்ன? எனக்கு ஒண்ணும் புரியல. ஸோ அதனால ப்ளீஸ் என் நிலைமையில நீங்க இருந்து பாருங்க. யாருமே யூடியூபர் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. பட் கமெண்ட்ஸ்லயே ரிப்ளை கொடுத்துட்டு இப்படி எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டு இருக்கேன்ல, என்னோட சுச்சுவேஷனையும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்றேன். அந்த ஒரு சிஸ்டர் ஏன் அப்படி பண்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. நீங்களே சொல்லுங்க, நான் யோசிக்கிறது சரியா தப்பான்னு சொல்லிட்டு. இப்ப இதுக்கு வேற என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. எனக்கு எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு தெரியல. நான் இப்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அவரை எப்படி பண்றது ஒன்றும் புரியல. அம்மாச்சிக்கு வந்து பர்த்டே விஷஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிறைய வாழ்த்துக்கள். அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. உங்களை பார்க்கும்போது நீங்க எல்லாரையுமே கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சிஸ்டர். நம்ம ஏதோ சொல்லுவாங்க, நம்ம கூட இருக்கவங்க நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்மள ஆண்டவன் பார்த்துப்பான். அது மட்டும் தான் நான் எப்பவுமே யோசிப்பேன். என்னைக்குமே பாசிட்டிவாகவே இருப்போம், பாசிட்டிவாகவே நடக்கும். எப்பவுமே அதுதான்.
என்னத்தை கொண்டுங்க போகிறோம்? அவ்வளோதான். லைஃப் இருக்கிற வரைக்கும் என்ஜாய், சந்தோஷமாக இருக்குமோ இல்லையோ, சண்டை சச்சரவு இல்லாமையாவது இருக்கணும் நிம்மதியாக. ஸோ அதுதான் நான் எப்பவுமே யோசிப்பேன். அது எல்லாருடைய கைகளிலுமே இருக்காது. எல்லா மனசு வச்சாலும் அது முடியும். நம்ம வீம்புக்கு நினச்சி பண்ணோம் அப்படின்னா முடியாது. ஸோ அதனால் யோசித்து முடிவெடுங்க. ஒவ்வொரு விஷயமும் இதில் நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் இருக்குது அப்படின்னு யோசிச்சு முடிவுங்க. விட்டு கொடுத்து போவர் கெட்டு போவதில்லை. ஸோ எல்லாருமே பட் பார்த்திங்கன்னா அதுக்காக நான் தான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ எங்கள் ஃபேமிலியிலே நாங்கள் ஹஸ்பண்ட், நான், அம்மாச்சி 3 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதுதான், அது புரிஞ்சு அந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். எப்பவுமே ஆப்போசிட் சைடில் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், எப்பவுமே சொல்லுவேன் இல்லை, ஆப்போசிட் சைடில் ரிஃப்ளெக்ஷன் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றத யோசிக்கணும்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். இந்த கையை உயர்த்தி பாருங்கள், அந்த கை டபுளாக உயரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அன்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தேவைக்கு முன்னாடியே அவங்களுக்கு எல்லாமே செஞ்சுட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. வீம்பு பிடிச்சி இது பிடிச்சி என்ன பண்ண போகிறோம், லைஃப்பில் ஒன்றுமே கிடையாது. ஸோ அதுதான் நான் என்னோட இதில் நான் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். சரிங்களா? இந்த வரேன் கத்தாத வரேன். அம்மாச்சி தனியாக குக் பண்ணுறாங்களா, அம்மாச்சி செஞ்சதுன்னு சொல்லிடுறீங்களே அப்படின்னு. அம்மாச்சி வேலை பார்க்குற இடத்துலங்க. ஸோ அவங்க கொடுக்குறது. சரிங்களா? கீரையில் அம்மாச்சி என்ன போட்டிருந்தாங்க, வெள்ளையாக இருக்கு அப்படின்னு தேங்காய் பால் போட்டு பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். அது ஆஃப்ரிக்கன் ஸ்டைல். இங்கிலீஷில் வீடியோ வருதுன்னு சொல்லியிருந்தீங்க, அது நிறைய பேருக்கு அப்படி தான் வருது. அது செட்டிங்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா தமிழ்னு அந்த 3 டாட்ஸ் இருக்கும், வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது அந்த டாட்டை கிளிக் பண்ணி லாங்குவேஜ் கிளிக் பண்ணி தமிழ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இது நான் பண்ணலை, யூடியூப்லேயே வருது. ஸ்வீட் பணியாரம் சாப்பிட்லாமான்னு? எப்படி சாப்பிட்லாம் ஸ்வீட் பணியாரம்? தெய்வமே சொல்லுங்கள். நானும் இதுக்கு இந்த வீடியோ இந்த இது கமெண்ட்டுக்கு 10 தடவையாவது ரிப்ளை பண்ணிட்டேங்க. அகெயின் அதையும் கேட்குறீங்க, இல்லை ரிப்ளையை பார்க்க மாட்டீங்களா, இல்லை என்னன்னு எனக்கு புரியல சிஸ்டர். அப்புறம் சாரி சிஸ்டர், யாரு நம்மளோட பாரதி சிஸ்டர், நேற்று கோயிலுக்கு போயிட்டு லேட்டாக வந்தோமா, என்னால் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவே எடுக்க முடியல, கமெண்ட்டே நான் செக் பண்ணலை, பர்த்டே விஷஸ் மறந்துட்டேன். ஸோ உங்களோட பையனுக்கு ஏப்ரல் 2 16வது பிறந்த நாள், அதாவது 2வது பையனுக்கு கதிர் அவங்களோட பேர். விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கதிர். ரொம்ப நல்லா இருக்கணும், நல்லா படிங்க, பெரிய ஆளாக வரணும், நிறைய சக்ஸஸ் கொடுப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன், அவங்க அம்மா அப்பாவும் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றி நல்லபடியாக வரணும். சரிங்களா? ஸோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், கண்டிப்பாக நல்லபடியாக வருவீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்ஸில் வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, அடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணி எடுப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக டே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணுறதா. நேற்றும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு என்ன ரியாக்ஷனில் இருக்குது பாருங்கள். நைட் நல்லா இந்த புளியோதரை அதுன்னு கொஞ்சம் 9 மணி ஆயிடுச்சு டின்னர் சாப்பிடவே. ஸோ 60.80 இருக்குதுங்க. ஓகே, இது ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். அது நம்ம ரெகுலராக இதே மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், அது பெர்மனண்ட் ஆயிரும் அந்த வெயிட்டு. ஸோ அதனால் இனி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுதான். அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பையனோட, அதாவது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. ஒரு 2 days லீவ் விட்டுட்டு இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அவனை நான் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுவேன். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு இதுதான். ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தானே இருக்கும். அன்றைக்கி நான் விட்டுட்டு அங்கேயே ஒரு 2 hours இருந்தேன், அதனால் எனக்கு ஒன்றும் தெரியலை. ஸோ இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பட் நம்ம பிஸியாகவே இருப்போமா, வேலை பார்த்துட்டே இருப்போம். ஸோ அதனால் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பசங்களை பழக்கி தானே ஆகணும், அடுத்தடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு அவங்க போய் தான் ஆகணும். ஸோ அதான். அதுக்கப்புறம் என்னென்னா இட்லி ஊற்றி வச்சுட்டு கேரட் சட்னி மாதிரி அரைச்சிடலாம். சும்மா தக்காளி சட்னி மாதிரியே வதக்கி விட்டுட்டு அதில் கேரட்டையும் சேர்த்து நான் வதக்கினேன் தக்காளி சேர்க்கும் போதே. ஸோ அவ்வளோதான். சரிங்களா? கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு சின்னதாக புளி துண்டும் போட்டு அரைச்சோம்னா செம்மையாக இருக்குங்க இந்த கேரட் சட்னி. இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சரி, அவனோட பிடிச்ச மாதிரியே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் அந்த மாதிரி தான் பேக் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பால் ஆற்றி கொடுத்துட்டேன். இப்போ அவன் குடிச்சிட்டான். அதுக்கப்புறமா ஆரஞ்சு உரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழமும் வச்சுட்டு சட்டியாக அரைச்சி எடுத்துட்டேன். இட்லி சட்னி, அப்புறம் ஒரு
சீஸ் குக்கீஸ் வந்து ஒன்று வச்சிருக்காங்க ரேப் பண்ணி, அப்புறம் தண்ணி பாட்டில், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ஆப்பிள், இதெல்லாமே சரி ஆப்பிள் இல்லை ஆரஞ்சும் பனானாவும் வச்சு விட்டாங்க. ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக் பண்ணியாச்சு. அவங்களும் வந்து சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ஹஸ்பண்ட் வந்து கிளப்பி விட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்கங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு கவனும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான். என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கூலுக்கு அவர் நியூவாக தருண் படிக்கிற ஸ்கூலில் தான் போடுறதா இருக்கு. இருந்தாலும் நான் இன்னைக்கு போகிறேன், நான் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்க முடியாது, காலை 7 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டு போகணும்னு சொல்கிறான்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி இருக்கான். ஸோ அப்புறம் காலைல வந்து காஃபி எல்லாம் போட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கையோட வந்து எல்லாத்துக்குமே பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நானுமே ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் பண்ணேங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க. அப்புறமா நான் எனக்கு பப்பாளி வெட்டி எடுத்துட்டு ஒரு ஆப்பிள், ஒரு அவுச்ச முட்டை, ஒரு 5 பாதாம் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை இந்த மாதிரி ஃபில்லிங்காக சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது மதியம் வரைக்கும் நமக்கு பசிக்காது. இடையில நல்லா தண்ணி குடிங்க சரிங்களா. கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டீ போட்டு அந்த 11 மணி போல் டீயும் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆகியாச்சு. ஸோ ஒரு இன்னைக்கு செம்ம கிளீனிங், வீட்டு கிளீனிங்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. ஸோ 12 மணி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு நடந்தே வாக்கிங்கில் போயிட்டு அவனை வந்து ஏன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த ஸ்கூலு, அவரையும் கூப்பிட்டு வந்துட்டேன். அழகாக சிரிச்ச மாமா வராரு பாருங்களேன். ஸோ நம்ம பிள்ளைங்களை எல்லா சூழ்நிலையும் வளர்ற மாதிரி பழக்கிக்கணும். ஒரு சில பிள்ளைங்களாம் ஒரு சிலரை பார்த்தாலே இரிட்டேட் ஆவாங்க, யார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஸோ அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம பொத்தி 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 வச்சே நான் அவங்கள வந்து கெடுத்துடுறது. ஸோ அதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டுட்டு அவரை உட்கார வச்சுட்டு அப்புறமா ஸ்கூல் பேக்கை செக் பண்ண, லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே காலியாக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன் இந்த ஏப்ரான் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதாவது சாப்பிடும்போது யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி நல்லா பேக் பண்ணி தருண் சங்கர் நேம் போட்டு வச்சிருக்கிறாங்க பேக்குக்குள்ளே. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் சூப்பராக நீட்டாக சாப்பிட்ருக்கான் பாருங்களேன். இவனுக்கு கீழே சிந்துற பழக்கம் கூட இல்லைங்க, சிந்தாமல் சாப்பிடுவான். அப்படியே வந்து நல்லா ஒரு பருக்க விழுந்தா கூட அதை எடுத்துருவேன். ஸோ அதை வந்து அவன் பார்த்துட்டே இருப்பான் போல இருக்கு, பார்த்துட்டே இருப்பான். வீட்லேயுமே கரெக்டாக சாப்பிடுவான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் பிள்ளைங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுதான். அப்புறமா நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க, நமக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து போய் கூட்டு வர்றது அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும்போது இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே பிஸி தான் நம்ம. அப்புறமா வந்து கத்திரிக்காய் தான், குண்டு கத்திரிக்காய் வந்து தொக்கு பண்ணிடலான்னு அரிசி களைஞ்சு வச்சிருந்தேன் குக்கரில், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் அது கூட வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. குண்டு கத்திரிக்காய் எப்பயும் நம்ம வந்து பூண்டு நச்சு போட்டதை சொல்லலை, அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. இங்கே பாருங்களேன் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எப்பயும் சுட்டு பிசைவோம் இல்லையா, ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்புறம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி உப்பு போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. இன்னைக்கு என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி சமையல் ஓடிட்டு இருக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னா பங்குனி உத்திரத்து அன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்கே வந்து நான் போகும்போதே விழுந்துட்டேன். ஸோ பாடி பெயின் செம்மையாக இருக்குது, ரொம்ப முடியல தான் கொஞ்சம். இருந்தாலும் நமக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது, நம்ம தான் பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கும்போது என்ன பண்ண முடியும். ஸோ அப்படிதான் ஓடிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்புறம் கத்திரிக்காவை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளும் போட்டு உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி இந்த மாதிரி பரட்டி எடுத்தோம்னா கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் தூவணும்னா செம்மையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுங்களா. சாதத்துல பரட்டி சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா சாம்பார் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையா இருக்கும், இல்லைன்னா கஞ்சி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்குங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சரி என்ன பண்ணலான்னு வைக்கும் போது சேமியா வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சமா பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு போட்டுக்கிட்டேன். அப்புறம் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு கருவேப்பிலை வரமிளகா வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. அதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணும். எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லதுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரட்டு பீன்ஸு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து பண்ணினேன். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஆயில் மட்டும் கம்மியாக யூஸ் பண்ணுங்க சரிங்களா. அவ்வளோதான். காய் நல்லா வதங்குறது கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம், அப்போ தான் காயில் சாரும். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி 1 part இதுவாகவே பண்ணி நம்ம முடிச்சிடலாம். அப்புறமா நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தண்ணி உப்பு போட்டு எப்பவும் போல கொதிக்க விடுவோம்ல சேமியா பண்ணும்போது, அதுதான் இன்னைக்கு நான் வாங்கியிருக்க சேமியா. இதுதான் பிராண்ட் பார்த்துக்கோங்க, வர்மிசிலியா ஏதோ சொல்லுவாங்கங்க, ரோஸ்டட். அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வறுக்க தேவையில்லை, வறுத்து இருக்கும், கோதுமையில செஞ்சது. ஸோ அதை போட்டு நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கிறேன், அவ்வளோதான். இதை அப்படியே மூடி போட்டு குக் பண்ணி எடுத்தா செம்மையா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உதிரி உதிரியா சூப்பரா இருக்கு பாருங்க. இதுல கூட நீங்க ஸ்கிராம்பிள்டு பண்ண எக்கு கூட சேர்த்துக்கலாம்,
இல்லைன்னா சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாம். அது நம்மளோட கிரியேட்டிவ் தான் சரிங்களா. கத்திரிக்காய் தொக்கு அந்த சேமியா வந்து அந்த பயிர் காயோட எடுத்து வச்சு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து வச்சு சூப்பர் ஃபில்லிங்காக சாப்பிட்டேன். நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், இல்லை டின்னருக்கு எடுத்துக்கலாம். அது மட்டும் தனியாவே இன்னைக்கு மதியத்துக்கு எடுத்துக்கிறனால இந்த மாதிரி எடுத்துக்க சரிங்களா. கையோட வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தை கழுவி போட்டுட்டு அப்புறமா வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் கவனுக்கு டியூஷன் விட்டுட்டு ஈவினிங் ஆயிடுச்சா, அம்மாச்சிக்கும் காஃபியை போட்டு கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்ல இருந்து வந்தாங்க. வந்ததுமே போய் த்ரெட்டிங் மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதை போய் எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் சரின்னு டின்னர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது சரி நமக்கு கொஞ்சம் அந்த சேமியா பண்ணல வெஜிடபிள்ஸ் போட்டு அது கொஞ்சம் இருக்கு, சரி 2 பெப்பர் ஆம்லெட் மட்டும் போட்டுக்கலாம். ஆயிலே இல்லை பாருங்களேன் தோசை தவால, அந்த மாதிரி போட்டு 2 முட்டை சேர்ந்து ஆம்லெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிளைனா பெப்பர் சால்ட் போட்டு சரிங்களா. அது கூட அந்த சேமியா வச்சு சூப்பரா டின்னர் முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபில்லிங்கா பார்த்துக்கோங்க சரிங்களா. சிம்பிள் தான், சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே போதும் சரிங்களா. அப்புறமா கையோட அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இருந்தது அதெல்லாமே வச்சுட்டு அப்புறம் அம்மாச்சி புலாவ் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாமே வச்சு மேனேஜ் பண்ணி முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி குடிச்சு வந்து கம்ப்ளீட் பண்றேங்க. 6:30 to 7 வந்து டின்னர் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பசிக்குது அப்படின்னா நிறைய தண்ணி குடிங்க, வேற எதுவுமே சாப்பிட்றாதீங்க. அப்பதான் வந்து வெயிட் லாஸ்க்கான பெஸ்ட் டைம். ஸோ மறக்காம கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு டேவை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.